நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போவும் ஒருத்தரை பத்தி பார்க்க போறோம். அது யாருன்ட்டு எல்லாம் தம்போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஹார்ட் பீட் விஜய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஹார்ட் பீட் விஜய் தான் இப்போ இங்க ரீசெண்ட் கிரஷா வள வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வயசுல இப்படி ஒரு அழகாடா அப்படின்ட்டு பல பேரும் பல நல்ல நல்ல கமெண்ட்ஸ்களை போட்டுட்டு வராங்க. அண்ட் ரதி அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனுக்காகவே அந்த சீரீஸை பார்த்துட்டு வராங்க. என்ன நீங்க ரதி அண்ட் விஜய்ன்றீங்க, நாங்க ரீனா அர்ஜுனுக்காக தான் பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் ரதி விஜயோடைய காதல் கதைக்காக பல கூட்டமே இங்க சுத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வீடியோ பாக்குற நீங்க ரதி அண்ட் விஜய் இவங்களுக்காக தான் நாங்க இந்த சீரீஸே பாக்குறோம் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம ரெட் டாட்டினோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரதியை பத்தி பார்த்துட்டோம், அதை தொடர்ந்து விஜயை பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ விஜயா நமக்கு இந்த சீரீஸ் மூலியமா ரொம்ப பிரபலமானாலும் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் இவரை கொண்டாடிட்டு வந்தாலும் தவற விட்ட தமிழ் சினிமா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவரை அந்த அளவுக்கு தமிழ் சினிமால யூட்டிலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஏன் பண்ணல அப்படின்ற கேள்வி இந்த ஒரு வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் பல பேருடைய மனதிலும் ஓடிட்டு இருக்கும். இவருடைய லுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே சித்தார்த் அவர்களுடைய தம்பி மாதிரி இருக்காரு, அண்ணன் மாதிரி இருக்காரு அப்படிலாம் கூட சொல்லிட்டு வராங்க. அண்ட் சித்தார்த் எப்படி ஓப்பனா எல்லாத்தையும் பத்தி பேசுவாரோ அந்த மாதிரி தான் இவர் எல்லாத்தையும் பற்றியும் ஓப்பனாக பேசுவார். சினிமாவில் நடக்கிற சில உண்மை சம்பவங்களும் இவர் வெளிப்படையாக பேசுவார். எதுக்குமே இவர் பயந்த மாதிரி இவரோட எந்த இன்டர்வியூஸ்லையுமே பார்க்க முடியல. எல்லாத்துக்குமே ஓப்பனாக பதில் சொல்லிட்டு ஸோ இப்போது ரீசன்ட் கிரஷாக வளம் வந்துட்டுருக்க டாக்டர் விஜய் ரியல் நேம் கார்த்திக் குமார். ஆனால் கார்த்திக் குமார் சொல்கிறத விட இவரை விஜய்ன்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு தான் இந்த ஒரு சீரீஸோட இந்த கேரக்டர் ரொம்ப பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. நிறைய பேரை இந்த ஒரு ரோலுக்காக சர்ச் பண்ணாங்களாம். எப்படி ரதி கேரக்டருக்கு மஞ்சு வாரியர் வரைக்கும் யோசிச்சாங்களோ அந்த மாதிரி தான் இவரோட இந்த ரோலுக்கும் நிறைய பேரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலாக இவரோட இந்த ரோல் ஓகே நம்ம இவரை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போது இந்த வெப் சீரீஸ்லேயும் இந்த ஒரு பாண்டிங், அம்மா பொண்ணுடைய பாண்டிங் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கோ அதே மாதிரி அப்பா பொண்ணுடைய பாண்டிங்கும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபைனலாக ரீனாவுடைய அப்பா விஜய் தான் அப்படின்றது அவருக்கும் தெரிய வந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சீசன் 3 நம்ம எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கார்த்திக் அவர்களை நம்ம பல சினிமாவில் பார்த்துருக்கோம். அதாவது இங்கே அலைப்பாயுதை மூலயமா அவர் அறிமுகமானாலும் அதில் அவர் ஹீரோவாக ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவரும் இருந்திருக்காரு. அண்டு மணிரத்னம் அவர்களும் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தா மேடி ஓகே ஆகிட்டு இவர் USA மாப்பிள்ளையாக வந்துட்டார். அதாவது அமெரிக்கன் மாப்பிள்ளைன்ட்டு அப்போ இருந்த படங்களில் நிறைய படங்களில் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்தவர் தான் இவர். அந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டு நிறைய படங்கள் இவருக்கு வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே இருந்திருக்கு. இவர் 16 வயசு வரைக்குமே தமிழ்நாடுக்காக கிரிக்கெட்டில் விளையாடி இருக்காரு. நிறைய கப்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம அடுத்த லெவலில் போவோம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன இதெல்லாம் ஒரு கெரியரா, இதெல்லாம் நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் இப்படிலாம் நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாராம். அந்த டைம்லேயே இவருக்கு ஸ்டேஜ் ட்ராமா ரொம்ப பிடிக்குமா, ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப பிடிக்குமா, இதெல்லாமே அவர் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி பார்த்ததுனால தான் இவருக்கு அந்த ஸ்டாண்டப் காமெடி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக வருதுன்னு கூட சொல்லலாம். இவர் மேக்ஸிமம் தமிழில் பேசுகிறாரோ இல்லையோ இங்கிலீஷ் ரொம்ப நல்லாவே பேசுவார். இவருடைய இந்த ப்ரொனவுன்சேஷன்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அதை பார்த்துட்டு உண்மையாலே இவர் USA தான் இப்போ படிச்சிருக்காரு. இவர் அமெரிக்கா ரிட்டன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால் இவர் அமெரிக்காலாம் கிடையாதாங்க. 37 வயசுல தான் இவர் ஃபர்ஸ்ட் டைமாக அமெரிக்காக்கே போனாராம். இவங்களுடைய வீட்டில் அப்பா தமிழ் பேசுவாராம், அம்மா இங்கிலீஷ் பேசுவாங்களாம். அதனால அம்மா ஆங்கிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்கே போனாலும் நீ ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் போட்டதுனால அவர் வாலண்டியாக கற்றுக்க ஆரம்பித்தாராம். அதை பற்றி ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவர் பாட்டு பாடுறதா இருக்கட்டும் எல்லாமே இவர் இங்கிலீஷ்லேயே பண்ணதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மொழி சரளமாக வருது. அண்ட் இவர் மூலயமா தான் இவங்களுடைய அப்பாவும் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாராம். ஸோ இவருக்கு தாய்மொழின்றது இங்கிலீஷ் மட்டும்தானாம். அதுக்கப்புறம் தான் தமிழாம். ஸோ சினிமாவை தான் இவர் அடுத்ததாக சொல்கிறாரு. சினிமாக்காக தான் இவர் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அதிலே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பித்து 16 அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. இவர் 4th இயர் இன்ஜினியரிங் படிக்கும் போது தான் இவருக்கு
மாப்பிள்ளை கேரக்டர் வந்தது அலைப்பாயுதே படத்துல. ஆனா அதுக்கப்புறம் எம்பிஏ வந்து இவர் அகமதாபாத்ல பண்ணியிருக்காரு. இந்த கேப்ல அலைப்பாயுதே ரொம்ப ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. எங்க பார்த்தாலும் யாருப்பா அந்த மாப்பிள்ளை அப்படின்னு தேடுற அளவுக்குலாம் இருக்காங்க. அப்படி தேடிதான் இவரை ஃபைனலா ஹீரோவாவே ஆக்கிட்டாங்க. நடுவுல கொஞ்சம் வில்லன் ரோல்லாம் கூட கிடைச்சுதான். ஆனா ஹீரோ மெட்டீரியல் தான்ப்பா இந்த பையன் அப்படின்னு சொல்லி இவருக்கு வானம் வசப்படம் அப்படின்ற படத்தில் ஹீரோ ரோலே கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து யார்டி மோகினி, பசங்க டூ, அன்னபூர்ணி இது போல படங்கள்லாம் நடித்தாலும் அன்னபூர்ணி படத்தில் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் வில்லனாக நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக ஒரு சாஃப்டான வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம். யார்டி நீ மோகினி படத்தில் நயன்தாராவுடைய மாமன் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு ரோலுக்கு அப்புறம் இங்கே அப்படியே அகெயின்ஸ்டாக பண்ணுறதை பார்க்கும்போது என்னையா அந்த படத்தில் இப்படி நடிச்சிட்டு இந்த படத்தில் இப்படி நடிக்கிறாரே அப்படின்னு சொன்னாலும் அந்த ரோலை இவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ கண்ட நாள் முதல், வெப்பம், நினைத்தாலே இனிக்கும் இப்படி நிறைய எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு கரெக்டான ரோல், ஒரு மெயின் ரோல் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இவருக்கும் இருக்குது. இவருடைய ரசிகர்களுக்கும் இப்போ பல பேருக்கும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ரோல் கொடுத்தாலும் அந்த ரோல் வந்து பேசும் பொருளாக இருக்கணும். எப்படி இந்த ஹார்ட் பீட்டில் டாக்டர் விஜய்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியுதோ அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம், அந்த அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பேக்டை உருவாக்குது இது எல்லாத்தையுமே அவர் பார்த்து தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அடுத்தடுத்துலாம் பெருசாக வாய்ப்புகள்லாம் எதுவுமே கிடைக்கல. அடுத்து இவருடைய திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. 13 வருட திருமண வாழ்க்கை எப்படி வந்து முடிவுக்கு வந்ததுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு காதலோடு இருந்த ஒரு கப்பிள் அப்படின்னே சொல்லலாம். சுசித்ரா மேலே இப்போவும் சரி எப்பவும் அந்த அன்பு இருக்குமாம். இவர் ரிக்ரெட் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு இருக்கிறத விட அவருக்கு 500 மடங்கு கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த டைம்ல நான் சுச்சிக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ நான் நினைக்கிறேன்ட்டு சமீபத்தில் தான் அவர் சொல்லியிருப்பாரு. 2018 விவாகரத்தாச்சு, 2005 திருமணமாகி 2018 டிவோர்ஸ் ஆகி இப்போதான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி அமிர்தா ஸ்ரீனிவாசன் அப்படின்றவங்களை இவர் திருமணம் பண்ணாரு. ஸோ இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நிறைய ரீல்ஸ், வீடியோஸ் இதெல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருடைய படங்களும் அப்படிதான், ஒரு ஹீரோயினுக்கு வந்து இவர் தான் வந்து ஜோடி அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியை ஏமாத்துற வகையில் இன்னொரு ஹீரோ வந்துடுவார். அது படத்தில் அந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் ரியல் லைஃப்லேயும் இவருடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்குது. ஸோ வேற ஒருத்தவங்க கூட திருமணம்லாம் ஆகி பல வருடம் ஒன்றா இருந்து அடுத்து இந்த வயசில் ஒரு மேரேஜா அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இந்த 2வது திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவங்களுக்கும் 16 வயசு வித்தியாசம் அப்படிலாம் பேசப்பட்டது. அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற வகையில் வயசுன்றது நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது. மற்றபடி எங்களுடைய காதலுக்கும் நாங்கள் எங்களுடைய பாண்டிங்க்கும் இந்த வயசான மாதிரி தோணவே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் இப்படி தான். அதே மாதிரி என்னை ஹேர் ஸ்டைல் பற்றிலாம் கேட்குறீங்க. ஸோ நான் இப்படி இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னை என்ன சொல்லணும்னு நினைக்கிறேங்க அது உங்கள் விருப்பம். அதை பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப எல்லாத்துக்குமே நேரடியாக பதில் சொல்லிட்டாரு. அண்ட் இவருடைய ஸ்டாண்டப் காமெடி மூலிமா இவர் சில கான்ட்ரவர்சிலாம் கூட சிக்கியிருந்தார். அதை பற்றி கூட சுஜி சொல்லியிருந்தாங்க. அவர் வாயால் தான் அவர் கெட்டு போகிறாரு, நாசமாக போயிட்டு இருக்கான் இப்படிலாம் சொன்னாலும் இந்த ஒரு வெப் சீரிஸ் இவரை வேற எங்கேயோ கொண்டு போயிருக்கு. கண்டிப்பாக சீசன் 3ல எல்லாரும் இன்னும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு சூப்பரான ஒரு எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அடுத்து யாரை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க.